டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்கள பார்த்து பரிதாபப்பட்டு வாக்கு செலுத்திடாதீங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்கீங்க. எதனால? இல்லைங்க, போன தடவை அவங்க வெற்றி வாய்ப்பை இழந்த பொழுது கவர்னராக போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இந்த முறை கவர்னராக இருந்தவர் ரிசைன் பண்ணிட்டு இன்னைக்கு தேர்தலில் நிற்கிறாங்க. மறுபடியும் பிஜேபி வருவதற்கு வாய்ப்பு இல்லை. இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் அவர் கவர்னராக கூட போக முடியாது. அதனால வருத்தப்படாதீங்க, பரிதாபப்படாதீங்க. இதுக்கு அவங்க பதில் அளிச்சிருந்தாங்க. திஹார்ல இருந்த கனிமொழி போட்டியிடலாம், ஆளுநரா இருந்த நான் போட்டியிடக்கூடாதா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. போட்டியிடக்கூடாதுன்னு சொல்லலை. ஆளுநராக இருந்தவரை இன்னைக்கு ரிசைன் பண்ண வச்சுட்டு அந்த கட்சியில வேற யாரும் இல்லாததால் அவர்களை போட்டியிட வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொன்னேன். அவங்களுக்கு பாவம் தமிழ் புரியலன்னு நினைக்கிறேன். இங்க தூத்துக்குடியில தமிழிசை போட்டிட்டு இருந்தா இங்க இன்னும் ரொம்ப டஃபா இருந்திருக்கும் காம்படிஷன் அப்படின்னு சொல்றாங்களே. தெரியலையா அவங்க ஏன் போட்டியிடல? நம்ம டஃபா இருந்திருக்கோம்னா அவங்க போட்டிட்டு இருக்கணும் இல்லையா? ஏன் போட்டியிடவில்லை? மோடியும் இங்க நிறைய முறை வராரு, திமுக மேல நிறைய விமர்சனங்களை வைக்கிறாரு. இப்போ ரொம்ப காட்டமா சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி திமுகவோட வேட்பாளரா இருக்கணும் அப்படின்னாக்கா குடும்ப பின்னணி, ஊழல் இதெல்லாம் தான் தகுதிகள் அப்படின்னு சொல்றாரு. ஏன் இப்ப வராரு அவரு? மழை வெள்ளம் எல்லாம் வந்தப்ப எங்க போனாரு? மணிப்பூருக்கு ஒரு தடவை கூட போகலையே. அப்புறம் எதுக்கு இப்ப தேர்தல் நேரத்துல இதையெல்லாம் பேசி கொண்டிருக்கிறார்? இப்போ மோடி 400+ ஜெயிக்கணும் அப்படின்றாரு. அண்ணாமலை சொல்றாரு தமிழ்நாட்டில் நாங்க 25% வாக்கு சதவீதத்தை தாண்டுவோம் அப்படின்றாரு. இதெல்லாம் ஓவர் கான்பிடன்ஸா இருக்கா? நல்ல ஜோக்கா இருக்கு. பாஜக, அதிமுக இவங்க 2 பேரும் ஸ்டிக்கர்ஸ் மாதிரி தேர்தலுக்கு அப்புறம் ஒட்டிப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க. சோ இது சந்தேகமா இல்ல அச்சமா? சந்தேகம் இல்ல, அச்சமும் இல்ல, நிதர்சனம். அரசியலில் பெண்கள் இன்னமும் நிறைய சவால்கள் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா? நிச்சயமா. எந்த தளத்துக்கும் பெண்கள் வரும்பொழுது அதுக்கு நிறைய எதிர்ப்பு இருக்கு. பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது அது ஒரு அதிகாரத்தின் இடம் இல்லையா? அப்ப அங்க பெண்களை ஏற்றுக்கொள்வது, பெண்களை அங்கே வரவிடுவது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சவாலாக தான் இருக்கு. இப்போ இங்க பெண்கள் உரிமை மாநாடு நடத்தினீங்க, அதே மாதிரி பார்லிமெண்ட் டைகர்னு உங்களை குறிப்பிட்டு இருக்காரு MK ஸ்டாலின். அந்த மாதிரி 33% இடஒதுக்கீடுல அந்த மசோதால என்னென்ன குறைகள் இருக்கு அப்படின்றத சுட்டிக்காட்டி நீங்க பேசியிருக்கீங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. திமுகல பெண்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்கறோம் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு. ஆனா இப்ப பாமக அவங்களோட வேட்பாளர்கள்ல 3 பேர் பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. திமுகல அப்படி இல்லையே. இல்ல, இப்ப ஒரு பிரச்சனை என்னன்னா, ஒவ்வொரு தொகுதியும் வேட்பாளர்கள் ஒரு அளவுக்கு தேர்ந்தெடுத்து வைத்திருப்போம். அதுல நிறைய பெண்களுக்கு இடமளிக்க வேண்டும் என்று முதலமைச்சரும் கருத்து தெரிவித்திருந்தார்கள். ஆனா சில நேரங்கள்ல அந்த தொகுதிகள் கூட்டணிக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உருவாகிடும். அதனால இந்த தடவை 3 பேருக்கு தான் கொடுக்க முடிஞ்சது. ஆனா அதுவுமே தளபதி அவர்கள் கொடுத்தாக வேண்டும் என்று முடிவெடுத்ததுனால தான் கொடுக்க முடியுது. இந்த புகைப்படம் நிச்சயமா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இந்த ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து இப்போ வரைக்கும் நீங்க கடந்து வந்த பாதை, நிறைய போராட்டங்கள், நிறைய வலிகள், நிறைய முறை முதுகில் குத்தப்படுகிறோம், நம்பக்கூடியவர்கள் ஏமாற்றுகிறார்கள். நான் எல்லாத்தையும் தாண்டி தினம் ஒரு பாடம் கற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிறது தான் மகிழ்ச்சியான விஷயம். எமர்ஜென்சி பீரியட் அப்போ நீங்க சின்ன வயசு குறிப்பிட்டிருப்பீங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட முடியாத ஒரு சூழல் கூட இருந்ததுன்னு. அதை பத்தி ஏதாவது ரீகலெக்ட் பண்ண முடியுமா? இல்லை, நம்மகிட்ட பேசினாலே ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்னு பயப்படுவாங்க. எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்க ஒருத்தர் தான், ஒரு ஃபேமிலி மட்டும்தான் எங்கள் கூட பேசுவாங்க தெருவுலேயே அதிகமாக. அவங்க வீட்டும் ரெய்ட் பண்ணப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நிறைய பேர் நம்மளை அவாய்ட் பண்ணுவாங்க. நிறைய முறை பள்ளிக்கூடத்துலேருந்து நேராக அந்த ஐடி ஆஃபீஸ் அம்மாவும் பாட்டியும் கூப்பிட்டு கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க.
ஸ்கூலுக்கு அங்கேருந்து ஸ்கூல்லேருந்து போகும்போது நேரடியாக அந்த அலுவலகத்துக்கு போய் தான் அந்த மரத்தடியில் உட்காந்துட்டு விளையாடிட்டு இருப்பேன். இப்போ கனிமொழி திமுகவுடைய டெல்லி முகமா பார்க்கப்படுறாங்க. ஆனா உங்களுக்கான டஃப் பீரியட் அப்படின்னு சொல்லணும்னா அந்த 2G விவகாரம் சம்பந்தமா. அப்ப நீங்க டெல்லியிலேயே அதிக நாட்கள் இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. ஒரு பக்கம் இந்த களங்கத்தை துடைக்க வேண்டிய அந்த அவசியம் இருக்கும், இன்னொரு பக்கம் வேலைகள். அந்த டைம்ல உங்க மகனும் ஒரு 11 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல இருந்தாங்க. அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத வருத்தமும் உங்களுக்கு நிச்சயமா இருந்திருக்கும். அந்த டைமை டெல்லியில நீங்க லோன்லியா இருக்கும் போது எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? இல்லை, நிறைய படித்தேன். ஆனால் என்னுடைய மகன் வந்து கொஞ்சம் அந்த வயதை தாண்டி ஒரு புரிதலோடு எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். என்னோட ஃபேமிலி, எனக்கு முக்கியமாக நான் பார்க்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள் எல்லாமே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அந்த பலத்தில் தான் வந்து எல்லாத்தையும் தாண்டி வர முடியும்.